Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டையை வச்சு ஒரு சைட் டிஷ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு 3 முட்டை எடுத்துர்க்கேன். 2 வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதேமாரி எல்லா முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு கலந்து விட்டுறாதீங்க. முட்டை உடையக்கூடாது. மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து சைடில் மட்டும் லைட்டாக கலந்து விடுங்க. முட்டையை நல்லா கலந்து விட்டுறாதீங்க. முட்டை உடஞ்சிடும். இது மாதிரி லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து சூப்பராக முட்டைலாம் வெந்துடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி ஒவ்வொரு முட்டையாக திருப்பி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருள வந்த பிறகு இறக்கிடலாம். சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூடலாம் சூப்பரான காம்பினேஷன். இது சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நான் மிளகா கிள்ளி சாம்பாருக்கு தான் சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்கள் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்காவான காம்பினேஷன். இது சூப்பரான சைட் டிஷ்ஷும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.